அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்க தலைவர்கள். ஸோ அந்த டாப்பிக்கில் முழுக்க அவுட் சோர்ஸ் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு 35 கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைவர்கள் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது புரியும் யார் யாருன்னு. நான் ஸ்டார்டிங்லேயே அது பேர் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கொஸ்டின் படிக்கும்போதே இவர் தான் அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. ஸோ அது நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்க நீங்கள் உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளுக்குரிய நபரை தேர்வு செய்யவும். பாருங்கள். ஸ்வராஜ் என்னும் செய்தித்தாளை தொடங்கியவர். சித்தரஞ்சன் தாஸ் அவர்களை வழிகாட்டியாக கொண்டவர். 1923ஆம் ஆண்டு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ இந்த கூற்றுகளுக்குரிய நபர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஃபார்வர்ட் என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ், மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், ஏ மற்றும் சி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சித்தரஞ்சன் தாஸ். ஓகேங்களா? ஃபார்வர்ட் என்ற செய்தித்தாளை தொடங்கியவர் சித்தரஞ்சன் தாஸ். மூன்றாவது கேள்வி பாருங்க. புரட்சிகர இயக்கங்களுடன் தொடர்பு மற்றும் தேசியவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக 1925இல் சுபாஷ் சந்திர போஸ் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. எரவாடா சிறை, மாண்டேலே சிறை, கோவை மத்திய சிறை, வேலூர் மத்திய சிறை. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாண்டேலே சிறை, பர்மா. ஓகேங்களா? பர்மாவில் உள்ள மாண்டேலே சிறையில் சுபாஷ் சந்திர போஸ் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, இந்த சிறைவாசத்தின் போது அவருக்கு காச நோய் ஏற்பட்டு உடல்நிலை மோசமடைந்தது. ஓகேங்களா? ஸோ இதனால் 1927இல் அவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ அவர் சிறைக்கு கைது செய்யப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1925 தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1925 ஜனவரி 25 அன்று கைது செய்யப்பட்டார். உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து 1927இல் விடுவிக்கப்பட்டார். ஓகேங்களா? நான்காவது கேள்வி பாருங்க. 1939ஆம் ஆண்டில் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸ் பாருங்க. முத்துராமலிங்க தேவர், தந்தை பெரியார், மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? 1939ஆம் ஆண்டில் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய பங்கு வகித்தவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ எப்படின்னா, இவர் தென்னிந்திய வாக்குகள் அனைத்தையும் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக திரட்டி கொடுத்தார். ஓகேங்களா? மொத்தம் ஸோ அந்த காங்கிரஸ் கட்சி தலைவருக்கான தேர்தலில் இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் யாருன்னா, காந்தியடிகள் தலைமையில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா? ஸோ அதில் மொத்தம் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1580 வாக்குகள். ஸோ அதில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் என்னென்னா 1377 வாக்குகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த டேட்டாஸ் தேவைப்பட்டால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1377 வாக்குகள் பெற்று சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கிய பங்கு வகித்தவர் முத்துராமலிங்க தேவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஐந்தாவது கேள்வி பாருங்கள். 1939 செப்டம்பர் 6ஆம் நாள் சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்தபோது அவரை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய மக்கள் பேரணியை முன்னின்று நடத்தியவர் யார்?
1939 சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்தபோது அவரை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய மக்கள் பேரணியை முன்னின்று நடத்தியவர். ஸோ இதுவும் ஈஸி தான். தந்தை பெரியார், முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணா, மாப்போ சிவஞானம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? ஓகே, 6வது கேள்வி பாருங்க. இரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்ற புகழ்பெற்ற வாசகத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு எப்போது கூறினார்? ஆன்சர் பண்ணுங்க. 1939 செப்டம்பர், மதுரையில் 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில், 1944 பர்மா இந்திய தேசிய இராணுவ பேரணியில், 1943 சிங்கப்பூர். ஸோ ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன், இது சுபாஷ் சந்திரபோஸ் சொன்ன வாசகம் தெரியும். ஸோ அது எங்கே எப்போ சொன்னார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1944 பர்மாவில் இந்திய தேசிய இராணுவ பேரணியில் இந்த புகழ்பெற்ற வாசகத்தை அவர் கூறினார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய தேசிய இராணுவம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுபாஷ் சந்திரபோஸ் 1943, ஜெனரல் மோகன் சிங் 1939, ஜெனரல் மோகன் சிங் 1942, சுபாஷ் சந்திரபோஸ் 1939. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெனரல் மோகன் சிங் 1942ஆம் ஆண்டு. டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டில் ஏதாவது முன்ன பின்ன இருக்காங்கிறத நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1942 ஆண்டு கரெக்டு தான். ஸோ அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பர் 1. ஸோ அதில் வந்து ஏதாவது வேறு டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 7th ஆன்சர் ஆப்ஷன் சி. 8வது கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பொது உரிமை போராட்டத்திற்கு நிதி திரட்டி கொடுத்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு அவுட் சோர்ஸ் கொஸ்டின் பாருங்க. தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பொது உரிமை போராட்டத்திற்கு நிதி திரட்டி கொடுத்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு, கோபாலகிருஷ்ண கோகலே, வல்லபாய் பட்டேல். ஸோ பொது உரிமை போராட்டங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு சத்தியாகிரக போராட்டம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பொது உரிமை போராட்டம்ங்கிறது? தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் பொது உரிமைக்கான சத்தியாகிரக போராட்டம். ஓகேங்களா? ஸோ இதற்கான நிதியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் லண்டனில் இருந்தபடியே வசூலித்து கொடுத்தார். ஓகேங்களா? ஸோ லண்டனில் அப்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1902 தனது 13வது வயதில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பிரம்மஞான சபையில் உறுப்பினரானவர் யார்? 1902 தனது 13வது வயதில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பிரம்மஞான சபையில் உறுப்பினரானவர். ஆப்ஷன்ஸ் பாருங்க. திலகர், வல்லபாய் பட்டேல், நேரு, மகாத்மா காந்தி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1902 அந்த வருடம், அப்போ எந்த வயது, ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வெறும் அந்த ஆப்ஷனை வச்சு மட்டும் ஆன்சர் கிடையாது, அந்த கொஸ்டின்லேயே சில முக்கியமான குறிப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10வது கேள்வி பாருங்கள். நேரு முதல் முறையாக காந்தியடிகளை சந்தித்த இடம் மற்றும் நிகழ்வு எது? நேரு முதன்முறையாக காந்தியடிகளை சந்தித்த இடம் மற்றும் நிகழ்வு. 1913 கராச்சி காங்கிரஸ் மாநாடு, 1914 மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு, 1915 பம்பாய் காங்கிரஸ் மாநாடு, 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு.
ஓகே, இதுக்கான ஆன்சர் 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 11வது கேள்வி பாருங்க. ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வு எது? ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு முதன் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போ எப்போ அப்படின்னா 1920ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஸோ என்னாச்சு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று அலகாபாத்தில் கடையடைப்பு, ஓகேங்களா, கடையடைப்பு அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டார் என்று 1921 நேரு முதன்முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகேங்களா, ஸோ 11வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒத்துழையாமை இயக்கம். 12வது கேள்வி. நேருவின் தந்தையார் மற்றும் சி.ஆர். தாஸ் தொடங்கிய சுயராஜ்ய கட்சியில் சேராமல் பின்வரும் யாருடன் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸில் பணியாற்றினார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ், ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தி, மேற்கண்ட அனைவரும். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. ஓகேங்களா, ஸோ அப்போது நேரு வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். ஓகேங்களா, அந்த டைமில். ஸோ நேருவின் தந்தையார் அதாவது மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் தொடங்கிய சுயராஜ்ய கட்சியில் சேராமல் மகாத்மா காந்தியோடு இணைந்து காங்கிரஸில் பணியாற்றினார். அப்போது அவர் வகித்த பதவி என்ன அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். ஓகேங்களா, 13வது கேள்வி பாருங்க. நேரு உப்பு சத்தியாகிரக கூட்டத்தில் உரையாற்றியதற்காக கைது செய்யப்பட்ட தினம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நேரு உப்பு சத்தியாகிரக கூட்டத்தில் உரையாற்றியதற்காக கைது செய்யப்பட்ட தினம் பாருங்க. ஸோ உப்பு சத்தியாகிரகம் 1930. ஸோ தினம் பாருங்க, மார்ச் 14, ஏப்ரல் 14, மார்ச் 16, ஏப்ரல் 16. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏப்ரல் 14, 1930. 14வது கேள்வி பாருங்க. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் அதாவது எய்ம்ஸ், ஓகேங்களா, 1956ஆம் ஆண்டு நேருவின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் 1956இல் தொடங்கப்பட்டது. அப்போது நேருவின் ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டிபி கர்மாவர்கர், சுஷீலா நாயர், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், சத்யநாராயணன் சின்ஹா. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜ்குமாரி அம்ரித் கவுர். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து இந்தியாவின் முதல் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர். ஓகேங்களா, ஓகே. 15வது கேள்வி பாருங்க. கூற்று 1. நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக 14 ஆண்டுகள் பணியாற்றினார். கூற்று 2. ஐநா பொதுச்சபையின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்ற விஜயலட்சுமி பண்டிட் நேருவின் மூத்த சகோதரி ஆவார். ஸோ இது உங்களுக்கு புரிதலுக்காக இந்த கொஸ்டின் எடுத்திருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக 14 ஆண்டுகள் பணியாற்றினார். விஜயலட்சுமி பண்டிட் நேருவின் மூத்த சகோதரி ஆவார். ஸோ இது என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ 14 ஆண்டுகள் கிடையாது, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள். ஓகேங்களா, எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 முதல் மே 24, 1964 வரை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் பிரதமராக பணியாற்றினார். ஓகேங்களா,
ஸோ அடுத்த கூற்று சரியானது தான். 15க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1 தவறு 2 சரி. 16 பாருங்க. ரவீந்திரநாத் தாகூரை முறையே வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்றும் குருதேவ் என்றும் பாராட்டியவர்கள் யார்? ரவீந்திரநாத் தாகூரை முறையே வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்றும் குருதேவ் என்றும் பாராட்டியவர்கள் யார்? நேரு மற்றும் காந்தி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மற்றும் நேரு, நேரு மற்றும் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மற்றும் காந்தி. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 2 பேர் சொல்லியிருப்பாங்க. வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்று கூறியவர் யார்? அப்புறம் குருதேவ் என்று அழைத்தவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி மற்றும் மகாத்மா காந்தி. ஓகேங்களா? வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு என்று அழைத்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, குருதேவ் என்று அழைத்தவர் காந்தி. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17வது கேள்வி பாருங்க. சரியான கூற்றினை தேர்வு செய்க. முதல் கூற்று பாருங்க. 1901 சாந்தி நிகேதன் கல்லூரியை தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். 1921 சாந்தி நிகேதன் கல்லூரி விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக வளர்ந்தது. ஆன்சர் பண்ணுங்க. இதில் எது சரியான கூற்று? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரியானது. ஓகேங்களா? ரெண்டுமே சரியான கூற்று தான். 18 பாருங்க. பின்வரும் கூற்றுகளுக்குரிய நபரை தேர்வு செய்க. திருநெல்வேலியில் வழக்குரைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். முதல் கூற்று. ஓகேங்களா? ரெண்டாவது, 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை இவரை அரசியலில் ஈடுபடச் செய்தது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார், வ.வே. சுப்பிரமணிய ஐயர், ஜி. சுப்பிரமணியம். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் அப்படின்னாலும் கூட சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் 18வது கேள்விக்கு வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? அவர் தான் திருநெல்வேலியில் வழக்குரைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1905ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்கப் பிரிவினை இவரை அரசியலில் ஈடுபடச் செய்தது. ஸோ 18க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர், வ.உ. சிதம்பரனார். 19வது கேள்வி பாருங்க. தூத்துக்குடி அருகே பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்களின் வேலை நேரம் குறைக்கப்பட்டு ஊதியம் உயர்த்தப்பட காரணமாக இருந்தவர். ஆன்சர் பண்ணுங்க. சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார், வ.வே. சுப்பிரமணிய ஐயர், ஏ மற்றும் பி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வ.உ. சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய ஐயர். சாரி சுப்பிரமணிய சிவா மற்றும் வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. ஓகேங்களா? 19க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 20வது கேள்வி பாருங்க. சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, மெட்ராஸ் வேளாண் தொழிற்சாலை சங்கம், தேசாபிமான சங்கம் ஆகிய நிறுவனங்களை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுப்பிரமணிய பாரதியார், வ.வே. சுப்பிரமணியர், சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வ.உ. சிதம்பரனார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டல் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுதேச பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, மெட்ராஸ் வேளாண் தொழிற்சாலை சங்கம், தேசாபிமான சங்கம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணி போடுற மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வ.உ. சிதம்பரனார். 21வது கேள்வி பாருங்க. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரின் எச்சரிக்கையை மீறி வங்காள தேசியவாதி பிபின் சந்திரபாலின் விடுதலை விழாவை நடத்த முனைந்ததற்காக வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்ட தினம். ஆன்சர் பண்ணுங்க. மார்ச் 8, மார்ச் 12, மார்ச் 18, மார்ச் 12.
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 12, 1908. ஓகேங்களா. 22வது கேள்வி பாருங்க. தவறான கூற்றினை கண்டறிக. முதல் கூற்று பாருங்க, தேச துரோக குற்றத்திற்காக வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 2வது, சுப்பிரமணிய சிவாவிற்கு 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. 3வது, வஉசிக்கு விதிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற வஉசிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை, ஓகே அந்த பாயிண்ட் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு. வஉசிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டின் பயனாக 10 ஆண்டுகளாகவும் பின்னர் லண்டன் பிரிவு கவுன்சிலின் மேல்முறையீட்டினால் 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. அடுத்த கூற்று பாருங்க, சிறையில் வஉசி செக்கிழுத்து பட்ட சிரமத்தை தனது யங் இந்தியா இதழில் விவரித்து எழுதியவர் பாரதியார். ஓகே, இதில் எது தவறான கூற்று பாருங்க, ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 22வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 4 தவறு. ஓகேங்களா. பாருங்க, தேச துரோக குற்றத்திற்காக வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்னு இருக்கு. ஸோ அது வேலூர் சிறை கிடையாதுங்க, கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கோவை சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அடுத்து தவறானது 4வது கூற்று பாருங்க, சிறையில் வஉசி செக்கிழுத்துப்பட்ட சிரமத்தை யங் இந்தியா இதழில் விவரித்து எழுதியவர் பாரதியார். ஸோ அது விவரித்து எழுதியவர் பாரதியார் தான், ஆனால் யங் இந்தியா கிடையாது, இந்தியா இதழில். ஓகேங்களா, யங் இந்தியா கிடையாது, இந்தியா இதழில் விவரித்து எழுதினார். ஓகேங்களா. ஸோ கூற்று 1 மற்றும் 4 தவறானது, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 23வது பாருங்க, சிறிது காலம் கோவை சிறையில் இருந்த வஉசி பின்னர் கேரளா கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். கூற்று 2, வஉசி டிசம்பர் 12, 1912 விடுதலையான போது சிறை வாசலில் அவரை வரவேற்க சுப்பிரமணிய சிவா மட்டுமே வந்திருந்தார். ஸோ மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரி தவறு என்பதை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேங்களா, கூற்று 1 2 சரி. ஓகேங்களா. ஸோ சிறிது காலம் கோவை சிறையில் இருந்த வஉசி பின்னர் கேரளா கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். ஸோ இது சரியான கூற்று, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. முதலில் கோவை சிறையில் இதுக்கு முன்னாடி கேள்வியில் பார்த்தோம், கோவை சிறையில் அடைக்கப்பட்டார்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு பிறகு கேரளா கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். இது சரியான கூற்று. கூற்று 2 சரியானது. ஓகேங்களா. சிறைவாசலில் அவரை வரவேற்க விடுதலை செய்யப்பட்ட தினம், அதை நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் 12, 1912 அவரை வரவேற்க சுப்பிரமணிய சிவா மட்டுமே வந்திருந்தார். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 23க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 24வது கேள்வி பாருங்க, வஉ சிதம்பரனார் சிறைவாசத்துக்கு பிறகு மீண்டும் வழக்கறிஞராக பணிபுரிய அனுமதி வழங்கிய நீதிபதி யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீதிபதி பின்ஹே, நீதிபதி இஹெச் வாலஸ், நீதிபதி சார்லஸ் ஃபெரிஸ், நீதிபதி சிஎன் ப்ரூம்ஃபீல்டு. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேள்வி எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, 24வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நீதிபதி இஹெச் வாலஸ். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, 1920ஆம் ஆண்டு வஉசி காங்கிரஸில் இருந்து விலகி பின்னர் 1927ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸில் இணைந்து எங்கு நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார்? ஸோ இன்னொருக்கா கேள்வி படிக்கிறேன் பாருங்க. 1920ஆம் ஆண்டில் வஉசி காங்கிரஸில் இருந்து விலகி பின்னர் 1927ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸில் இணைந்து எங்கு நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார்? காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாடு, திருச்சியில் நடைபெற்ற 4வது அரசியல் மாநாடு, காங்கிரஸ் மாநாடு கிடையாதுங்க, அரசியல் மாநாடு. ஓகேங்களா. சேலத்தில் நடைபெற்ற 3வது அரசியல் மாநாடு, சென்னையில் நடைபெற்ற 4வது அரசியல் மாநாடு.
ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சேலத்தில் நடைபெற்ற 3வது அரசியல் மாநாட்டில் தலைமை தாங்கினார். ஓகேங்களா? ஸோ 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஸோ அந்த கேள்வியில் இருக்கிற அந்த குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1920ஆம் ஆண்டில் காங்கிரஸில் இருந்து விலகினார். 1927ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார். ஓகேங்களா? 26வது கேள்வி, கண்ணனூர் சிறை கைதிகளின் வேண்டுகோளுக்கிணங்க 100 வெண்பாக்களில் வ.உ.சி. இயற்றிய நீதி நூல் எது? கண்ணனூர் சிறை கைதிகளின் வேண்டுகோளுக்கிணங்க 100 வெண்பாக்களில் வ.உ.சி. இயற்றிய நீதி நூல் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. மெய்யறம், மெய்யறிவு, மெய்யறம், சி ஏ.என்.பி, ஆப்ஷன் டி இந்நிலை. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யறிவு. ஓகேங்களா? 27வது கேள்வி பாருங்க. வ.உ.சி. மொழிபெயர்த்த நூல்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. மனம் போல் வாழ்வு, அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம், இந்நிலை. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 27வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்நிலை. ஓகேங்களா? ஸோ இந்நிலை அப்படிங்கிறது வ.உ.சி. உரை எழுதிய நூல். ஓகேங்களா? இந்நிலை என்பது வ.உ.சி. அவர்கள் உரை எழுதிய நூல். மற்ற 3 மனம் போல் வாழ்வு, அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம், இது 3ம் வ.உ.சி. மொழிபெயர்த்த நூல்கள். ஸோ எதிலிருந்து மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் எழுதிய நூல்கள். ஓகேங்களா? மனம் போல் வாழ்வு, அகமே புறம். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தனி பேர் இருக்கும். ஆஸ் எ மேன் திங்க், அவுட் ஃப்ரம் த ஹார்ட், ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையெல்லாம் மொழிபெயர்த்து புத்தகத்தை முழுமையாக எழுதினார். ஸோ அதுதான் மனம் போல் வாழ்வு, அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம் போன்ற நூல்களை மொழிபெயர்த்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் உரை எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப போரிங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ அவர் உரை எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இந்நிலை, சிவஞான போதம், திருக்குறள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உரை எழுதியது. வ.உ.சி.யால் பதிக்கப்பட்ட நூல்கள் தனியாக இருக்குது பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா திருக்குறள், மணக்குடவர் உரை, அதே மாதிரி தொல்காப்பியம், இளம்பூரணார் உரை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பதிப்பித்த நூல்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 28வது கேள்வி, 1923ஆம் ஆண்டு மிக குறைந்த வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? 1923ஆம் ஆண்டில் மிக குறைந்த வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரோஜினி நாயுடு, மோதிலால் நேரு, அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 28வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. சாரி 28 ஆப்ஷன் சி அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? 1923ஆம் ஆண்டு மிக குறைந்த வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அபுல் கலாம் ஆசாத். 29வது கேள்வி பாருங்க. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் நடத்திய அல் ஹிலால் பத்திரிகையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் எந்த செயல்பாட்டினை கண்டித்து எழுதினார்? ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. வங்க பிரிவினை, வகுப்புவாதம், ரவுலட் சட்டம், மேற்கண்ட அனைத்தும். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வகுப்புவாதம். ஓகேங்களா? அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் நடத்திய அல் ஹிலால் பத்திரிகையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் வகுப்புவாத கொள்கையை கண்டித்து எழுதினார். ஓகேங்களா? 30வது கேள்வி பாருங்க. 1953 டிசம்பர் 28இல் பல்கலைக்கழக மானியக் குழுவை உருவாக்கியவர்? 1953 டிசம்பர் 28இல் பல்கலைக்கழக மானியக் குழுவை உருவாக்கியவர்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன், அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத்.
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா, 1953 டிசம்பர் 28 பல்கலைக்கழக மானியக் குழுவை அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தொடங்கினார். பின்னர் 1956 இதன் தலைவராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் செயல்பட்டார். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 31வது கேள்வி பாருங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இவருக்கு 1992ஆம் ஆண்டு இறப்புக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்து, இவரது பிறந்த நாளான நவம்பர் 11ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஆப்ஷன் சி பாருங்க. இந்திய பிரிவினையின் போது நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களிடம் இருந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார். இந்திய பிரிவினையின் போது நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களிடம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார். அடுத்து, இந்தியா விடுதலை பெறுகிறது என்னும் புத்தகத்தை எழுதினார். ஆன்சர் பண்ணுங்க, எது தவறான கூற்று? கவனமா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 31வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இவரது பிறந்த நாளான நவம்பர் 11ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாகன்னு இருக்குங்க. ஸோ கல்வி வளர்ச்சி நாள் கிடையாது, தேசிய கல்வி தினமாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவரது பிறந்த நாளான நவம்பர் 11ஆம் நாள் தேசிய கல்வி தினமாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அப்போ கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது யாருடைய பிறந்த நாள்? தமிழ்நாட்டில் காமராசர் அவர்களுடைய பிறந்த நாள். ஓகேங்களா, ஓகே. 31க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர், அதுதான் தவறான கூற்று. 32வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய நபரை கண்டறிக. பாருங்க. திலகர் மற்றும் அரவிந்த கோஷுடன் இணைந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார். அடுத்து, இளமையில் சுப்பையா என செல்லமாக அழைக்கப்பட்டார். 3வது, மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அந்த கூற்றுகளோடு தொடர்புடைய நபர்: சுப்பிரமணிய ஐயர், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் இதுக்கெல்லாம். ஓகே, ஆன்சர் 32க்கு ஆப்ஷன் சி, சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், திலகர் மற்றும் அரவிந்த கோஷுடன் இணைந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார். ஸோ யாருடன் இணைந்து அப்படிங்கும்போது அதை நோட் பண்ணிக்கணும், திலகர் மற்றும் அரவிந்த கோஷ். அடுத்து, இளமையில் சுப்பையா என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். அடுத்து, மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா, ஸோ இந்த 3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 33வது, 1908ஆம் ஆண்டு வ.உ.சிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வ.உ.சிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கிய நபர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், வ.வே.சு. ஐயர், மேற்கண்ட அனைவரும். ஆன்சர் பண்ணுங்க. 1908ஆம் ஆண்டு வ.உ.சிக்கு எதிராக ஆங்கில அரசு தொடர்ந்த வழக்கில் வ.உ.சிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கிய நபர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா, 33க்கு ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய பாரதியார் தான் ஆன்சர். 34 பாருங்க. பாரதியார் பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. ஸோ இதை கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இந்த கேள்வியை. பாரதியார் பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாத ஒன்றினை தேர்வு செய்க. இந்தியா, பாலபாரதம், சூரியோதயம், சக்கரவர்த்தினி. ஓகே, இந்த 4மே பார்த்தீங்கன்னா பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் தான். ஸோ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா என்பது வார இதழ். ஓகேங்களா, அடுத்து சூரியோதயம் ஆப்ஷன் பி, பாலபாரதம் ஆங்கில மாத இதழ். ஓகேங்களா, ஆங்கில மாத இதழ். சூரியோதயம் என்பதும் வார இதழ். சக்கரவர்த்தினி மாத இதழ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா, சூரியோதயம், சக்கரவர்த்தினி இந்த 3மே தமிழ்
இதழ்கள் ஓகேங்களா, தமிழில் வெளிவந்த இதழ்கள். இந்த பாலபாரதம் மற்றும் ஆங்கிலத்தில் வெளிவந்த மாத இதழ் ஓகேங்களா. ஸோ அதுதான் பொருந்தாததுன்னு இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. மற்றபடி அந்த 4மே பாரதியார் பணியாற்றிய இதழ்கள் தான். பாலபாரதம் என்பது ஒரு ஆங்கில மாத இதழ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 35வது கேள்வி. பின்வரும் எந்த கோயில் யானை தாக்கியதால் நோய்வாய்ப்பட்டு பாரதியார் இறந்தார்? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கரெக்டாக குறிக்கணும்ல. பாருங்கள், திருச்சி பார்த்தசாரதி கோயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இடம் பாருங்கள், திருச்சி, திருத்தணி, திருவாரூர், திருவல்லிக்கேணி. ஸோ ரொம்ப ஈஸி தான். 35வது கேள்விக்கான ஆன்சர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்போ என்னங்கிறது. ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த புக்கில் இருக்கிறது தமிழ் புத்தகத்தில், அதே மாதிரி சமூகவியல் புத்தகத்தில் அந்த தமிழ்நாடு விடுதலை ஸோ அதில் வர இயர்ஸ் எல்லாம் நான் ஜாஸ்தி கொடுக்கல ஓகேங்களா. ஸோ அதனால் எது அவுட் சோர்ஸோ அதை மட்டும் எடுத்து செலக்டிவாக கொஸ்டின் எடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த 35 கேள்விக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ இது டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஸோ இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கேள்விகள் ரைட் ஆகிருக்கு அப்படின்னு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு முக்கியமான குறிப்புகள் இருக்குது, அதனால தான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்.